இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த காலையிலே நல்ல காலையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுது, காலைதோறும் கர்த்தர் கிருபை புதிதாக இருக்குன்னு சொல்லி. ஆகவே ஹார்வெஸ்ட் மிஷன் திருச்சபை சார்பாகவும் வைஷப் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி சார்பாகவும் யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளும் நமக்கு ஆசீர்வாதமான நாள், வெற்றியின் நாள் வரைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களோட முகத்தை அல்ல, கடவுள் உங்கள் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே பட்சபாதம் இல்லாமல் நீதியுள்ள தீர்ப்பை செய்ய ஆண்டவரால் முடியும். ஆமேன். குறிப்பாகவே கடந்த 3 நாட்களாக நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17. அதாவது வெளிப்படையான சரீரத்தில் வருகிற நெருக்கங்கள், கவலைகள், துன்பங்கள், மனமுறிவுகள், கைவிடப்படுதல், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் உள்ளான ஜீவியத்திலே பவுல் சொல்ற 16ஆம் வசனம், நாளுக்கு நாள் நமது உள்ளான ஜீவியம் புதியடைய வேண்டும் என்று. ஆகவே இவ்வளத்து பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பானதுன்னு சொல்ல முடியும். அதி சீக்கிரத்தை நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் அதிகமான கனமகிமையை தரும் என்று பவுல் அழகா சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு வெளிப்படையான சரீரத்திலே நம்ம இவைகளை அனுபவிக்கிறோம், யோசிக்கிறோம், துக்கப்படுகிறோம், கலக்கமடைகிறோம், நெருக்கப்படுகிறோம். பல நேரங்களில் ஆண்டவர் கடவுளையும் விட்டு நாம் மனிதர்களையும் விட்டு தனியே இருக்க யோசிக்கிறோம். பிரியமான கடவுள் பிள்ளைகளே, அந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம் எப்படி உள்ளான மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் பலனடைய முடியும். நாங்கள் முதலாவது பார்த்தோம் 2ஆம் வசனம், அதாவது வெக்கமான அந்தரங்க கிரியைகளை, தந்திரமான காரியங்களை விட்டு புரட்டு போதனைகளை தவிர்த்து மனசாட்சிக்கு முன்னுக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தருக்கும் நேர்மையாக நடப்போம் என்று பவுல் சொல்லுகிறான். ஆகவே முதலாவது நம்ம என்னத்தை பார்த்தோம் என்றால் உள்ளான ஜீவியத்திலே பரிசுத்தமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்ம உள்ளான மனுஷன் நல்லடைவான். 2வது நாங்கள் பார்த்தோம் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்து நாம் கிரியை செய்வோம். 3வது பார்த்தோம் எல்லாவற்றிலும் சோத்திரம் செலுத்துவோம். அப்பொழுது கர்த்தர் இன்னும் உள்ளான மனுஷன் மேலுடைய உதவி செய்வார். இன்றைக்கு 4வது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 4வது காரியம் மிக முக்கியமான காரியம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படி சொல்லுது. 1-2-3 வசனங்கள். அதாவது இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கவடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்களையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆமென். 4வது என்ன இதனுடைய பிள்ளைகளே, நாம் ஆவிக்குள்ளாக கர்த்தர் நம்முடைய உள்ளான மனுஷன் நாம் பலனடைய வேண்டுமென்றால், வளர வேண்டுமென்றால் 4வது முக்கியமான காரியம் தேவ வார்த்தையிலே நம்ம வளர வேண்டும். பேதுரு அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பால் மேல். அதாவது சொல்லுவாங்க, இன்றைக்கு என்ன பால்மா கொடுத்தாலும் சில தாய்ப்பால் ஒரு சுத்தமானது, அது களங்கம் இல்லை. ஆனால் இப்போ விஞ்ஞானம் சொல்லுகிறது பல நேரங்களில் தாய்ப்பாலும் நஞ்சுத்தன்மை கலந்திருக்குன்னு சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மையை போய் தெரியாது. ஆனால் பேதுரு சொல்கிறாரு, ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து அந்த பிள்ளை சாப்பாடு உண்ணும் வரை அந்த பிள்ளை தாய்ப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கிறது. எப்படி அம்மாவோட அரவணைப்பில் அந்த பிள்ளை தாய்ப்பாலை வாஞ்சித்து குடித்து தன்னுடைய அழுகையை நிப்பாட்டி அந்த பிள்ளை வளருகிறதோ, எப்பயுமே பிறந்த பிள்ளைக்கு பால் தான் கொடுப்பார்கள். அந்த பிள்ளை மாம்சமோ சோறோ இல்லாட்டி மற்ற சாப்பாடுகளோ சாப்பிடாது என்றால் அந்த சின்ன பிள்ளை. ஆகவே பவுல் சொல்றா, நீங்கள் ஆவியிலே பலன் கொள்ள, உள்ளான மனுஷனை பலன் அடையணும் என்றால் புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல நீங்கள் ஆண்டோட வார்த்தையாய் திருவசனமாய களங்கம் இல்லாத ஞானப்பாலி மேல் வாஞ்சியாருங்க என்று பவுலோடு கூட பேதுரு சொல்லுகிறார். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இன்றைக்கு என்னதான் ஜெபித்தாலும் என்னதான் ஆராதித்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இல்லை என்றால், வேதத்திலே நாம் வளரவில்லை என்றால் இன்றைக்கு நாம் சோர்ந்து போய் விடுவோம். உங்களுக்கு தெரியுமா, இயேசுக்கு சோதிக்கப்பட்ட போது பிசாசானவன் அவரை வேத வார்த்தைகளாலே சோதித்தான். பழைய ஏற்பாட்டில் இந்த வேத வாக்கியங்களை எடுத்து சோதித்தான். உங்களுக்கு தெரியுமா, அவர் வேத வாக்கியங்களை வளர்ந்திருந்தார். அவரும் அதே வார்த்தைகளை வைத்து சோதனைகளை ஜெயித்தார். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இன்னொரு வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளும் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்றைக்கு
ஆவியில் ஒரு மனிதன் வளருகிறான் என்றால், உள்ளான ஜீவியத்தை ஒரு மனிதன் வளர்கிறான் என்றால், மிக முக்கியமான 4வது காரியம், நான் இந்த லிஸ்ட் பண்ணுறதிலே முந்தி பிந்தி வரலாம், ஆனால் இந்த நம்முடைய செடியிலே 4வது காரியம், கர்த்தர் வார்த்தையிலே நாம் வளர வேண்டும். அதை நாம் படிக்க வேண்டும், அதை நாம் வாசிக்க வேண்டும், அதை தியானம் பண்ண வேண்டும். இன்றைக்கு அதுக்கு எத்தனையோ வேத அகராதிகள், வேத ஒத்த வாக்கியங்கள் இன்றைக்கு வந்துவிட்டது, பல மொழிபெயர்ப்புகள் வந்துவிட்டது. மூல மொழியில் எழுதப்பட்டது என்ன, மூல பாசை என்ன எழுதப்பட்ட என்ன அர்த்தம், எந்த சூழ்நிலை, எந்த சந்தர்ப்பம் என்று இன்றைக்கு அவைகள்லாம் வந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவுதான் வல்லமையான மனிதனாக இருந்தாலும், பல ஆண்டுகள் ரசிக்கப்பட்டிருந்தாலும், கர்த்தர் வார்த்தை இல்லை என்றால் நமக்குள்ள ஒன்றும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அதே நேரம் பாருங்க, மற்ற 7 சொல்ற ஆண்டவர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுறதை விட, நான் சொல்லிய வார்த்தைகளின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அதை மாறி இன்னொன்று சொல்றாரு, அதாவது அவன் எப்படி கண்மலையை தோண்டி அத்திவாரம் போடப்பட்ட வீடு கொப்பாரிப்பார். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அதிலே வளர வேண்டும். பிள்ளைகளாக இருந்த காலங்கள் உண்டுதான், தெரியாத காலங்கள் உண்டு, அறியாத காலங்கள் உண்டு. கர்த்தர் வார்த்தை என்றால் என்ன, அதில் தாற்பயங்கள் என்ன, எத்தனை காரியங்கள் உண்டு, என்ன சொல்லப்படுது. இந்த புத்தகங்கள், வேதத்தில் 66 புத்தகங்களை நாம் எழுதின பின்னணி, சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி நம்ம யோசிக்கிறமே முடிவெடுக்க முடியாது. ஏன்? ஒரு மனுஷன் வார்த்தையிலே வளர வேண்டும். வசனத்தில் வளருவானாக இருந்தால் நிச்சயமாகவே அவருடைய உள்ளான மனுஷன் வளரப்படுவான். இன்னைக்கு வசனம் இல்லாமல் அற்ப சொற்ப அற்புதங்கள், இன்றைக்கி நிறைய பேர் அற்புதங்களில் தான் காலத்தை போக்குறார்கள். அற்புத அடையாளங்களை பின்னுக்கு ஓடுகிறார்கள். எத்தனையோ மக்கள் ஓடுகிறார்கள். அற்புத அடையாளங்கள் அவசியம்தான் தேவ பிள்ளைகளே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யவில்லை என்று சொல்லுங்கள், அது பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு பிசாசு நம்மளை கண்டு பயப்படுறது எது? உங்களுக்காக, எனக்காக அல்ல. அந்த இயேசுவின் நாமம், அந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை கண்டு பிசாசு பயப்படுகிறான். அந்த வார்த்தைகள் அற்புதம் உள்ளது. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டது கருக்கானதாய் ஊனையும் கணுவையும் வேறு புரிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் வார்த்தையை நம்ம நிறைய நேரம் சொல்லலாம். சங்கீத 100 சொல்லப்படுது, இந்த வசனம் காலனுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த வார்த்தைகள் பேதைகளை ஞானியாக்கும் என்று சொல்லுகிறது. கர்த்தர் வார்த்தை நீதிமொழி சொல்லப்படுது, அதாவது பாறைகளை பிளக்கும், பெண்மான் குட்டிகளை ஈரும் என்று சொல்லு. என்ன இவைகள் என்ன சொல்லப்படுது? அவ்வளவு கர்த்தர் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்த்தது கேட்டதை வைத்து இன்னொருவரை படித்து நாம் செய்ததை விட கர்த்தர் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் வார்த்தையில வளர யோசிங்க. ஏசாயால சொல்லப்படுது, நாளைக்கு 65ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வார்த்தை வெறுமனே திரும்பாது. எப்படி வானத்திலிருந்து மழை பெய்து பனி பெய்து பூமியை நனைத்து முளையை, அந்த விதையை முளைக்க பண்ணி அது எப்படி பலன் கொடுக்கிறதோ, அதே போல கர்த்தர் வாயிலிருந்து வார வார்த்தையும் அது வெறுமனே திரும்பாது. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இதை நான் உங்களை உற்சாகப்படுத்து. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 4வது காரியத்தை இது நிறைய நேரம் பேசலாம். ஆதியாக வெளிப்படுத்த வரை கர்த்தர் வார்த்தை வல்லமை உள்ளது. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கர்த்தர் வார்த்தையிலே வளர ஆரம்பிங்கள். கர்த்தர் வார்த்தையை படியுங்கள். இதுவரைக்கும் வேதத்தை வாசிக்கவில்லையா? இனியா அது வாசிக்க ஆரம்பி. தியானம் பண்ணுங்கள். ஒரு மாடை பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டு விட்டு பார்த்தீங்களோட போய் அசை போடும். ஒன்றா தொண்டைக்கு இருந்து அது வரும், திரும்ப அது அசை போடும். ஏன்? சாப்பிட்டதை அது திரும்ப அசை போடுது. இன்றைக்கி பிரசங்கம் கேட்கலாம், நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம். முதல் கர்த்தர் வார்த்தை ஆராயுங்கள், தியானியுங்கள், சிந்தியுங்க. ஏன், எதுக்கு, எப்போ, எங்கே, யாருக்கு, என்னத்துக்கு, எந்த சூழ்நிலை, எந்த பின்னணின்னு ஆராய்ந்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் வார்த்தை விடுதலை உண்டாகும். கர்த்தர் வார்த்தை மாற்றங்களை கொண்டு வரும். கர்த்தர் வார்த்தை அசுத்தாவிகளை திறத்தும். கர்த்தர் வார்த்தை இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்கும். உங்களுக்கு தெரியுமா, முதலாம் அதிகாரம் பாருங்க, ஒன்றுமே இல்லை, இருட்டும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை. ஆனா சொன்னா இரவு பகல் உண்டாக்கணும்னு சொன்னான். சந்திரன் சூரிய நட்சத்திரம் உண்டாக்கணும்னு சொன்னான். பறவைகள் உண்டாக்கணும்னு சொன்னான். மிருகங்கள் உண்டாக சொன்னான். மரங்கள், செடிகள், ஆறு, குளம், இதெல்லாம் ஆண்டவர் சொல்ல 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 அந்த வார்த்தை அற்புதங்களை செய்தது. பிரியமான ஆண்டோட பிள்ளை, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சிலவில் அவர வார்த்தை இவர வார்த்தை இந்த உலகம் பின்னுக்கு ஓடலாம். ஒரு மனிதன் சாக போகிற நேரம் அவன் சொல்ல போகிற வார்த்தைகளை பின்னுக்கு பார்த்து என்ன சொல்ல போகிறான்? ஒரு நாட்டு ஜனாதிபதி என்ன சொல்ல போகிறான்? இல்லாவிட்ட ஒரு சர்வாதிகார நாட்டு ஜனாதிபதி என்ன சொல்ல போகிறான்? இன்னைக்கு பல விதங்கள் நாம் ஓடலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் வளரும்படி புதுதாய் பிறந்த பிள்ளைகளை போல வேதனை சொல்ல போகிறோம். 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே
கலங்கம் இல்லாது. இன்றைக்கு தேவ வார்த்தை கலங்கம் இல்லாதது. தேவ வார்த்தையில கலப்படம் இல்லை. தேவ வார்த்தை சத்தியம் உள்ளது. அதிலே விஷம் இல்லை. அதை படிக்கிறவர்கள் ஞானி ஆவார்கள். அதன்படி செய்கிறவர்கள் நல்லவர்களாய் வாழ்வார்கள். அதன்படி வாழ முயற்சிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அதன்படி செய்கிறவர்கள் ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் வார்த்தை அவர்களை தவறு செய்ய விடாது. அந்த வார்த்தை அவர்களை போதிக்கும். அது அவர்களை வழி நடத்தும். அதான் சொல்லுகிறார் சங்கீதக்காரன் சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டு, உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவ்வளவு வல்லமையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆகவே இது நிறைய நேரம் பேசலாம். நான் சுருக்கமாக சில நிமிடத்தை முடிக்கிறேன். காரணம் என்ன? நாம் ஆவியிலே உள்ளார்ந்த ஜீவித்தில் வளரடையணும்னா கர்த்தர் வார்த்தையிலே வளர வேண்டும். கர்த்தர் வார்த்தையிலே வளர வேண்டும். உங்களுக்குள்ள எவ்வளோ கெப்பாசிட்டி பலன் இருக்குன்னு பார்க்க எப்படி தெரியும் தெரியுமா? கர்த்தர் வார்த்தையில எவ்வளவுக்கு நாங்கள் நிற்கிறோம். இல்லாவிட்ட சும்மா கேட்கக்குள்ள எல்லாரும் தலையாட்டுறோம், நம்மளும் தலையாட்டுறோமா? இல்லை. சூழ்நிலை வாரணும் தான் தெரியும் கர்த்தர் வார்த்தை நமக்குள்ள எவ்வளோ கிரியை செய்திருக்கேன்னு சொல்லி. ஆகவே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இதுவரைக்கும் வார்த்தையை தியானிக்க நேரம் கொடுக்கலையா? வாசிக்க நேரம் கொடுக்கலையா? இதுவரைக்கும் கர்த்தர் தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்றைக்காவது ஆண்டோடு சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தர் வார்த்தைக்கு நான் நேரம் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு 3 அதிகாரமாக நான் வாசிக்க ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே 3 வசனத்தையாக தியானிக்க ஒப்பு கொடுக்குறேன். என்னோட பேசணும்னு சொல்லுங்க. நாளுக்கு நாள் பேசணும். ஆண்டவர் வார்த்தை ஆதியாவது வெளிப்படுத்த விரைக்கிறது. ஆதி காலம் எப்படி, வனாந்தர காலம் எப்படி, பரலோகம் எப்படி, ரகசிய வருகை எப்படி, கடைசி காலம் எப்படி, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும், ஒரு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி செய்ய கவனமாக இருப்போம். 613 கட்டளைன்னு சொல்கிறாங்க. இவைகளை நாம் செய்ய கடைப்பிடிப்போம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையை கொண்டு வரும், அற்புதங்களை கொண்டு வரும், பேதைகளை ஞானியாகும். அது நானும் நீங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையான காரியங்களை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதை பார்க்க பிள்ளைகளை தீர்மானம் பண்ணுங்க. நான் உள்ளான மனுஷனை வெள்ளனடைய, என்னோட உள்ளான மனுஷன் மொங்கு தடம் பட்டி இல்லாவிட்டால் அவன் மந்த போஷணங்களோட மாறாதபடி அவன் வெள்ளனடைகிற மனிதனை மாறணும்னா கர்த்தர் வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும், தியானிக்க அதன்படி செய்ய வேண்டும், அதில் வளர வேண்டும். கர்த்தர் வார்த்தையில் வளர 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 அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு அவர் நிமிடம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை போல் நம்மளோட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும். இந்த புதிய காலையிலும் ஆண்டவரே நம்மளோட வார்த்தையை தியானிக்க, வார்த்தையில வளர, வார்த்தையை வாசிக்க, வார்த்தையின்படி வாழ, சத்தியத்தை அறிய, ஆண்டவரே அது பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீவம், அதை அறிந்து கொள்ள, ஆண்டவர் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை எந்த பட்டை கருக்கா ஊனையும் கணுவையும் வேறு பிரிக்கிறதா, நன்மை தீமையை வகையறுக்கிறது சொல்லுவது, அந்த வசனத்தில் நம்முடைய பிள்ளைகள் வளரட்டும். ஆண்டவரே இதுவரைக்கும் அது குறைவு என்று உணர்ந்தா இன்றைக்கு கர்த்தர் அந்த வார்த்தையின்படி வாழ, வார்த்தையின்படி செய்ய இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இதை பார்க்குற ஒவ்வொரு ஆசிர்வதிங்க. ஆண்டோட கரமும் வல்லமையும் கூட இருக்கட்டும் சுவாமி. 4வது கர்த்தர் வார்த்தை நாம் வளர 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 உள்ள அந்த ஜீவியம் வளர்ச்சி அடையும் அல்லவா என்றதை இந்த பிள்ளை உணர்ந்து செயல்படட்டும். ஆசிர்வதியும் கூட வழிநடத்தும். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பா. தேவன் உங்களோட பேசுவாராக இருந்தால், கற்றுக்கொள்வீங்களா இருந்தால் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே போய் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவருக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலையிலே நாம் சந்திக்க முடியும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி.